ஹலோ, வாங்க. அந்த பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு வந்துட்டு சொல்கிறேன். ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சிட்டு வந்துடுறேன். வாரேன், அரைச்சிட்டு வந்து பேசுவோம். வாரேன். 1.25 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துருக்கேன். சளிச்சிருவோமா? ஆமாம், கொஞ்சம் குருணை கிடந்தாலும் கிடக்கும். நல்லா தான் அரைச்சிருக்கேன். குருணை கிடக்குதுக்கேன். கருப்பு எள்ளு என்கிட்ட இல்லை, வெள்ளை எள்ளு போடுறேன். வாரேன், சளிச்சுக்குருவோம். சளிச்சுக்கிட்டு இப்படி கப்பி இருந்தாலும் கிடக்கும். அப்போ நைஸாக வரும். இல்லைன்னா சளிச்சிட்டு பார்ப்போம். இந்த வாரம் இந்த இவ்வளோ கப்பி வந்துருக்கு. நம்மளுக்கு இது வேணாம். ஆட்டு தண்ணியில் போட்டுருவோம். வாரேன், கொஞ்சம் அரிசி மாவையும் சளிச்சிக்கிறோம். சளிச்சு போடுவோம். அது நல்ல மாவு தான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கும். வாரேன், சளிச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். வாரேன், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறணும். இப்போ நைஸாக இருக்குல்ல எல்லாம், இப்போ நல்லா புளியறதுக்கு நல்லா வரும். அதனால தான் இப்போ எல்லையும் போட்டு ஒன்றா கலந்து வச்சுட்டு இந்த வாரேன். எல்லாம் கலந்து வச்சாச்சு. தேவையான கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போதும். வாரேன், இப்போ கலந்து வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? ஒரு தேங்காய் எடுத்து ஒரு மூடியை பால் ஒழிஞ்சு வச்சுருக்கேன். இல்லை, ஒரு மூடியை பால் ஒழிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன செய்கிறோம்? ஊற்றி பிணைக்கிறோம். வாரேன், பிணைஞ்சிட்டு பார்ப்போம். 2 ஸ்பூனு நெய் ஊற்றிருக்கேன். பிணைஞ்சி வச்சுட்டு பார்ப்போம். பிணைஞ்சி வச்சுட்டேன். இதில் எடுத்த பால் பூரா சரியாக போச்சு. எல்லாத்தையும் ஊற்றி பிணைஞ்சிட்டேன். தண்ணி ஊற்றலை, இந்த அச்சு தான் போடுறேன். பார்ப்போம். எண்ணெய் கொதிக்க வச்சுருமா? எண்ணெய் காஞ்சிருச்சு. போட்டு பார்ப்போம். காஞ்சிட்டு புளிஞ்சு விடுவோமா? வாரேன், புளிஞ்சு விட்டு பார்ப்போம். இப்போ புளிஞ்சு விட்டுருக்கேன், வேகட்டும். நல்ல வெந்த பிற்பாடு திருப்பிடுவோம். இந்த சில்லு இப்படி தான் கட்டி தங்கலாக விழுகும். எப்படி இருந்தாலும் உடைக்கத்தான் போகிறோம். தங்கலாக விழுந்தாலும் பரவாயில்ல. நல்ல வேகவும் திருப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றினேன். தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். உப்பு, கொஞ்சம் எள். அதில் இன்னும் தீ உள்ளே எரியாது அடுப்பில். நல்லா வேகவும் திருப்பி விடுவோம். திருப்பி விட்டு பார்ப்போம். எடுப்போம்.
அப்புறம் கறி போகும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கோமா, அதனால் கறி போகும். புளிஞ்சுக்கிடுவோம், புளிஞ்சு விட்டுக்குறோம். பார்ப்போம், புளிஞ்சு விட்டுருக்கோம். எடுத்துட்டேன், அதை எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு புளிஞ்சு விட்ருக்கேன். நல்லா வேகட்டும். திருப்பி போடுவோம். வேகட்டும். நல்லா முறுமுறுன்னு வெந்த பிறகு ஆனா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். நல்லா வேகணும். வெந்த பிறப்பாடு தான் நம்ம திருப்பி போட்டோம்னா அந்த பக்கம் வெந்தோம்னா எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூட்டில் தான் இருக்குது. திருப்பி போட்டோம்னா தான் வேகும். நல்லா நல்லா வேகட்டும். கரு விடாமல் எடுத்துடும். ஏன்னா தேங்காய் பண்ணாலும் கருனால் கருகும். அதனால் கரு விடாமல் எடுத்துடணும். நல்லா இருக்கும், வேகட்டும். இப்போ நம்ம புளிஞ்சு வச்சது நல்லா நல்லா உடையதா பச்சை அந்த தேங்காய் பழம் வச்சுருக்கோம். நல்லா ருசியாக இருக்கும். நொறுங்கிருச்சு, எடுத்துருவோம். வந்துருக்கு. பொழிஞ்சு விட்டுக்குறோம். எள்ளு பாரு மாவோட சில அது எண்ணெய்க்குள்ளேயும் இது இந்த வர புளிஞ்சு விட்டுருவோம். இந்த எடுத்துகிட்டு பார்ப்போம். வரேன்.